அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் சாக்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் சாக்னா குழம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் அடித்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைமுட்டி அளவுக்கு வர அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பல்ஸ் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி இது. அடுத்தது முருங்கைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேங்காயும் பட்டை லவங்கம். பட்டை லவங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், கம்மியாக போட்டால் போதும். பட்டை லவங்கம் பாருங்கள், ஒரு 4 லவங்கம், ஒரு 4 பட்டை சின்ன சின்னதாக தான், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காயும் பட்டை லவங்கம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கணும். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 மூடி அளவு தான் போட்டிருக்கேன். நிறைய தேங்காவும் போட வேண்டாம், கொதன்னு இருக்கும் குழம்பு. ஒரு 1/4 மூடி அளவு போட்டிருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு 1/4 மூடி அளவு தேங்காய் போதும். சரி வாங்க, இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யணும் முருங்கைக்காய் சாக்னா அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு சிம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டிஷாக ஆயிடுச்சு. அடுத்தது நாம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், இதையும் நம்ம நல்லா ஆட் பண்ணி ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரௌனிஷ் கலரில் ரெட்டிஷ் கலரில் வரணும் நமக்கு. இப்போ நமக்கு இதுவே நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சாந்து இதையும் நம்ம இதிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி பழம் நல்லாவே நம்ம போட்ட இது வந்துட்டிங்கன்னா நல்லா நமக்கு பச்சை வாடை போய் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்காய் இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். இதை ஒரு டைம் கொஞ்சம் தண்ணி போடாமல் அந்த ஆயிலே கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே தண்ணி வந்து கலக்க வேண்டாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாடை நமக்கு போயிருக்கணும். போட்ட உடனே நம்ம வந்து இப்போ தக்காளி போட்ட உடனே டக்குன்னு அடுத்ததெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. எப்போதுமே தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். நாம் ரசித்து செஞ்சோம் அப்படின்னா சமையலை கண்டிப்பாக சாப்பிட்றவங்க ருசித்து சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யுங்க. ஸோ அப்போ ரசித்து நீங்கள் செய்வீங்க, அவங்களும் சாப்பிடும்போது ருசித்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லாவே நமக்கு வதங்கி வர மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுறோம். ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இந்த முருங்கைக்காயை இந்த ஆயிலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது தேங்காயும் பட்டை லவங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த சாந்தை நம்ம இப்போ இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அந்த மசாலா நம்ம ஆட் பண்ண உடனே தேங்காயும் பட்டை லவங்கம் ஆட் பண்ண உடனே தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்ருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இதில். அடுத்தது நமக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சும்மா லைட்டாக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி அதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டுலாம் இருக்குது, அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு மஞ்சத்தூள் இதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு பாருங்கள், தேவையான அளவு நான் வந்து தண்ணி கலந்து விட்டுட்டேன். இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்து நல்லா சாந்த மாதிரி வரட்டும். நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தழை கொஞ்சம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லா கொத்தமல்லி தழையும் போட வேண்டாம், கொஞ்சம் மட்டும் போடுங்க. குழந்தை ஆஃப் பண்ண வாட்டி நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சாந்த மாதிரி குழம்பு வரதுக்கு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு 10 நிமிஷத்துலேயே கொதிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வடலாம் போய் குழம்பு வாசம் நல்லா வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும் குழம்பை. சரி, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம குழம்பு எப்படி இருக்கு குழம்பு பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு கொதித்து வந்துருச்சு. நல்லாவே நமக்கு சுண்டிருச்சு குழம்பு. ஒரு திக்காக வந்துருச்சு. நமக்கு தண்ணியாட்டு இருந்த குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை நம்ம இந்த குழம்பை மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தழை இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேலாக கொஞ்சமாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டு அப்படியே லைட்டாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுருங்க. இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட எடுத்து வைக்கும்போது அவ்வளோ வாசனை கமகமான்னு வரும். நம்ம அதை
ஓப்பன் பண்ணும்போதே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கறி குழம்பும் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு முன்னாடி தோற்று போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டை விட இது நல்லாவே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.